வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரொஃபைல் பிக்சர் சைக்காலஜி. வாட் மேக் பீப்புள் கிளிக் ஃபாலோ. எந்த விஷயம் உங்கள் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண வைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் ஃபாஸ்ட். மக்கள் உங்களோட ப்ரொஃபைலை பார்த்த ஒரு செகண்ட்லேயே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க உங்கள் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்ட்டு. உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தோன்னையும் மக்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை தான். காமனாகவே நீங்கள் ஒரு கிளியராக ஒரு நல்ல ஒரு ஃபேஸோடு நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தோன்னையும் மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும். மக்கள் எப்பயுமே ஹியூமன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர்த்து கம்பெனி லோகோஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உங்கள் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் பேசிடும். வாட் மேக்ஸ் பீப்புள் ஃபாலோ யூ. எந்த விஷயத்துக்காக உங்களை மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோவில் ஒரு நல்ல ஸ்மைல் இருக்கணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்மைல் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கேமராவை பார்க்கணும். அப்போ தான் அது பர்சனலாக கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல லைட்டிங்ஸ் இருக்கணும் எப்பயுமே. அப்போ தான் அது ப்ரொஃபஷ்னலாக தெரியும் உங்கள் ஃபோட்டோ. உங்கள் ஃபேஸ் உங்கள் ஃபோட்டோவில் சென்டராக இருந்தால் தான் அது கான்ஃபிடென்ஸ் லெவலை காட்டும். பின்னாடி ரொம்ப கொசன்னு இல்லாமல் பிளெயின் பேக்ரவுண்ட் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மக்களுக்கு எப்பயுமே க்ளீனாகவும் ரியலாகவும் ஃப்ரெண்ட்லியான ஃபோட்டோஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாட் கலர்ஸ் சே அபவுட் யூ. உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பேக்ரவுண்ட்லேயோ இல்லை உங்கள் ட்ரெஸ்லேயோ நீங்கள் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கலர்ஸ் எதை சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வார்ம் கலர்ஸ் லைக் ஆரஞ்ச், ரெட் அதெல்லாம் ஹாப்பியாகவும் ஆக்டிவாகவும் காட்டும். கூல் கலர்ஸ் லைக் ப்ளூ அண்ட் க்ரீன் காமாகவும் ரொம்ப நம்பிக்கை கூடிய விதமாகவும் காட்டும். பிளாக் அண்ட் ஒயிட் சீரியஸாகவும் ஸ்டைலிஷாகவும் காட்டும். நீங்கள் கண்டென்ட் எந்த மாதிரி போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஸ்டைல் ஆஃப் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எந்த மாதிரியான பர்சனாலிட்டின்றத மக்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஃபோட்டோவில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத பார்த்து மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது கண்டிப்பாக மாறும். இப்போ நான் சொல்கிறது பர்சனல் ப்ரொஃபைலுக்கு. இது பிராண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாட் டு அவாய்ட் இன் யோர் ஃபோட்டோ. பிளர்ரி அண்ட் அன்கிளியர் ஃபோட்டோவை யூஸ் பண்ணாதீங்க. குரூப் ஃபோட்டோஸை முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுங்க. மக்கள் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். டூ மச் ஃபில்டர் யூஸ் பண்ணாதீங்க. அது ஃபேக்காக இருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோவை காட்டும். உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க. உங்கள் ஐ கான்டாக்ட் மிஸ் ஆயிரும். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரொம்ப டர்ட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மக்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஈஸி டிப்ஸ் டு கெட் மோர் ஃபாலோவர்ஸ். ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சரை யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேஸை கிளியராக காமிங்க. சிம்பிளாகவும் நீட்டாகவும் உங்கள் ப்ரொஃபைலை வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை 6 to 12 months ஒன்ஸ் எப்பயுமே அப்டேட் பண்ணுங்க. ஒரே ஸ்டைலை உங்கள் ப்ரொஃபைலில் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ நிறைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஸோ நிறையா ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.